ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை, வார்த்தை என்பதற்கான எபிரேய வார்த்தை, அதே வார்த்தை வனாந்திரம் என்பதற்கான வார்த்தையாகவும் காணப்படுகிறது. மிட்பேர். அந்த வனாந்திரத்தில் காணப்பட்ட அந்த வறண்ட கண்மலையிலிருந்து தண்ணீரை ஆண்டவர்களுக்கு வரவழைத்து கொடுத்து கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய அற்புதமான வல்லமையான வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பேசப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்ட வார்த்தையும் மாம்சமான வார்த்தையும் மூன்றும் ஒன்றுதான். அவர்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை, வார்த்தை என்பதற்கான எபிரேய வார்த்தை, அதே வார்த்தை வனாந்திரம் என்பதற்கான வார்த்தையாகவும் காணப்படுகிறது. மிட்பேர். அதனுடைய எழுத்துக்களை எபிரேய மொழியில் உச்சரிக்கிறேன். மீம் டாலத் பேத் ரேஷ். உயிரெழுத்துக்களோடு சொல்ல வேண்டும் என்றால் மீம் ஹிரிக் டாலத் ஷெவா பேத் காமெட்ஸ் ரேஷ். மிட் பார். 2 syllable word. மிட்பார். மிட்பார் என்கிறதான வார்த்தை, அந்த எபிரேய சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று வனாந்திரம், இரண்டாவது வார்த்தை என்பதாகும். ஆதியாகமம் 16:7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். சாராயின் அடிமை பெண் ஆகார் சாராளை விட்டு ஓடி போகும் பொழுது தூதனானவன் அவளை வனாந்திரத்தில் கண்டுபிடிக்கிறார். இங்கே வனாந்திரம் என்கிறதான வார்த்தை மிட்பார் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பிளைன் பிளேஸ், டெசர்ட், ஒன்றுமே இருக்காது. எம்டி, பேரன் லேண்ட், வெற்று நிலம் என்பதுதான் மிட்பார் என்கிறதான வார்த்தைக்கு பொருள். இப்பொழுது உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. இங்கே உன் வாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது. வாக்கு என்ற விஷயம் வார்த்தை, உன்னுடைய சொல், உன்னுடைய வார்த்தைகள், இன்பம். வார்த்தை என்பது மிட்பார் என்கிறதான எபிரேய வார்த்தையில் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ வனாந்தரம் என்றாலும் வார்த்தை என்றாலும் எபிரேயத்திலே மிட்பார், அதாவது மிட்பார் வனாந்தரம். Wilderness is the place where you will get God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் வனாந்தரம். நம்முடைய வேதாகமத்தில் முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அதுல 4வது புத்தகத்திற்கு ஆங்கிலத்தில் நம்பர்ஸ் என்றும்
தமிழில் எண்ணாகமம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயத்தில் அதனுடைய பெயர், 4வது புத்தகத்தினுடைய பெயர் பமிட்பார். ப என்று சொல்லுவது பிரிஃபிக்ஸ், முன் இணைப்பு சொல். ப என்று சொன்னால் உள்ளே, இன். மிட்பார் வனாந்தரம், வனாந்தரத்திற்குள்ளே, இன் த wilderness. அதுதான் 4வது புத்தகத்தினுடைய பெயர். இப்ப 4வது புத்தகத்தினுடைய பெயரும் 5வது புத்தகத்தினுடைய பெயரும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது என்று பாருங்கள். மடபார் 4வது புத்தகம், டபார் 5வது புத்தகம். அப்போ முதல் 5 புத்தகங்கள் எபிரேயத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரஷீத் ஆதியாகமம், ஷெமோத் எக்ஸடஸ் யாத்ராகமம், வ இக்ரா லேவியராகமம், பமிட்பார் எண்ணாகமம், டெவாரீம் பன்மை வார்த்தைகள், டியூட்ரானமி உபாகமம். வனாந்தரம் வார்த்தை, மிட்பார் டபார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம், தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. வார்த்தைகள் டபார். பொருள் என்ன? வார்த்தை வேண்டும் என்று சொன்னால் வனாந்தரத்திற்கு வர வேண்டும். வனாந்தரம் வேண்டாம் என்று சொன்னால் வார்த்தை கிடைக்காது. வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு இடம். அங்கே கர்த்தர் ஏதாவது ப்ரொவைட் பண்ணினால்தான் நமக்கு கிடைக்கும். வேறு நாம எதையாவது சம்பாதிக்கலாம் என்று சொன்னால் வனாந்தரத்தில் எதையும் சம்பாதிக்க முடியாது. பயிரிட முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, ஆகாரங்களை உண்டு பண்ண முடியாது. மழை அங்கே கிடையாது, கடுமையான வெயில், கடுமையான குளிர். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு வேறு எந்த கவனக்குறைவும் இருக்கக்கூடாது, கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும், கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை வைத்து மன்னாவையும் காடையும் அவர்களுக்கு ஆண்டவர் புசிக்க கொடுத்து, அந்த வனாந்தரத்தில் காணப்பட்ட அந்த வறண்ட கண்மலையிலிருந்து தண்ணீரை ஆண்டவர்களுக்கு வரவழைத்து கொடுத்து, கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய அற்புதமான வல்லமையான வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வனாந்தரத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை இவர்கள் எங்கே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கானான் தேசத்தில் வந்து கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக, அந்நிய பெண்களை திருமணம் செய்யாதே என்கிறதான ஒரு பிரமாணத்தை இவர்கள் வனாந்தரத்திலே கடைபிடிக்க முடியாது. எங்கேதான் கடைபிடிக்க முடியும் என்று சொன்னால் கானானுக்குள் தான் கடைபிடிக்க முடியும். வார்த்தைகளை கேட்பதற்காக வனாந்தரம் போன்று இருக்கிறதான ஒரு கட்டடம் என்கிறதான சபைக்குள்ளாக நாம் நுழைந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். எங்கே அந்த வார்த்தைகள் கடைபிடிக்கப்பட வேண்டியவை என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அலுவலகங்களிலும், வியாபார ஸ்தலங்களிலும், கல்விக்கூடங்களிலும், வேலை ஸ்தலங்களிலும், இப்படி பல இடங்களிலே நம்முடைய அலுவல்கள் இருக்கும் இடங்களிலே இந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வனாந்தரத்தில் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அலுவல்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய மற்ற எல்லா இடங்களிலும் நீங்கள் வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களாக நீங்கள் வாழுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை மிட்பார் என்றால் வனாந்தரம், மிட்பார் என்று சொன்னால் வார்த்தை. வனாந்தரம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு வார்த்தை கிடைக்காது. வார்த்தை வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வர வேண்டிய இடம் வனாந்தரம். அந்த வனாந்தரத்திலே அவருடைய வார்த்தைக்குள்ளாக நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்தால், வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒரு காலும் ஒழிந்து போகாது. தேவரீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியது. அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கக்கூடியது. வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதம் வேறு எந்திலுமே இல்லை. ஆண்டவரே, வார்த்தையாகிய நீர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எனக்குள்ளாக வாரும் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னார்.
யோவானிலே சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை டபார் என்னவாக மாறினது என்று சொன்னால் ஃபிளஷாக மாறினது. தேவனுடைய வார்த்தைகளை 3 விதங்களிலே நாம் விவரிக்கலாம். பேசப்பட்ட வார்த்தை, ஓமர் என்று சொல்லுவார்கள். வே ஓமர் அண்ட் காட் செட், வே ஓமர் எலோகிம். பேசப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, டபார் அதாவது ரிட்டர்ன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை. அடுத்தது 3வது மாம்சமான வார்த்தை. பேசப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்ட வார்த்தையும் மாம்சமான வார்த்தையும் 3ம் ஒரே சம வல்லமை பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், பேசப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக, எழுதப்பட்ட வார்த்தை மாம்சமான வார்த்தையாக இந்த உலகத்தில் அவதரித்தார். பேசப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்ட வார்த்தையும் மாம்சமான வார்த்தையும் 3ம் ஒன்றுதான். அவர்தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவர் என்கிற சந்தோஷமான செய்தியை மிட்பார் என்ற எபிரேய வார்த்தையின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை டபார், அது எங்களுக்கு மிட்பார் வனாந்தரத்தில் கிடைக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். நாங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அந்த வார்த்தைக்குள்ளாக உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆண்டவரே, சகல பொக்கிஷங்களும் ஆண்டவரே அந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். வார்த்தையாகி இயேசுவே, உமக்குள்ளாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கான எபிரேய வார்த்தை பலால். பலால் என்று சொல்ற எபிரேய வார்த்தைக்கு பிரேயர், ஜெபம், விண்ணப்பம், மன்றாடுதல் என்பதாகும். ஆபிரகாமுடைய வேண்டுதல் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்தார். கர்த்தர் செய்த செயல் என்ன? நம் ஒவ்வொருவருடைய பலால், உங்களுடைய பலால் ஆபிரகாமுடைய பலாலை போல, மோசேயினுடைய பலாலை போல, யோபுவினுடைய பலாலை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார். வாருங்கள், இணைந்து தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலால் விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக.